I'm making the ground move when I strike. I'm making the time move when I fight. You know how the ground move when I fight. I'm making the right move when I right too. Grinding my wall, not a thing you can buy. I live this style that I wear on my pride. Naming them out like it's part of the prayer. I live the fire, it's more than these. Wait. வீடியோ பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி லீடர்ஸுக்கு ஃபயரான வீடியோஸ் எல்லாமே அவங்களோட பெர்த் ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரிக்கு வரும். சேகுவேரா எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலியமாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாரும் தெரியுங்களா? உங்கள் பேர் என்ன? நசிங். பகத்சிங் தானே? சேகுவாரா. சேகுவாரா. சேகுவார். சேகுவாரா. 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 ஃபோட்டோஸ்லாம் எங்கே பார்த்துருப்பீங்க? ஃப்ரெண்டு வந்து ஒரு சேகுவாரா ஃபேன். அவரை பற்றி தான் எப்பயுமே ஸ்டோரி எல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாரு. நிறைய நியூஸ்ல பார்த்துருக்கேன், சோசியல் மீடியா நிறைய பார்த்துருக்கேன். வர ஃபோட்டோஸ் நிறைய பேர் வைப்பாங்க, நான் அதில் பார்த்துருக்கேன். இது கம்யூனிஸ்ட் கட்சி கொடியில் பார்த்தேன். ஃபோட்டோலாம் இருக்குல்ல, ஆட்டோல ஓட்டி இருக்காங்க, யூடியூப் எல்லாத்துலயுமே பார்த்துருக்கேன். யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன். அவரை இன்ஸ்டாகிராம்ல மாதிரியே தெரியும். அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஒரு போராளி அவருக்கு நிறைய கருத்து மக்களுக்கான போராளி இருக்காரு, இல்லை அவங்களுக்கு போராடி இருக்காரு. வந்து ஒரு போராளி. ஒரு 3 நாட்டுக்கா போறாரு. லாஸ்ட்ல ஒரு சுட்டு கொண்டாங்க. சரி, சமூக போராளி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். போர் வீரர். இவர் ஒரு போராளி. இது அவர் தாய் நாட்டுக்காண்டி போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு வேற ஒரு சிரியாவோ ஏதோ ஒரு நாட்டுக்காண்டி வேற போர் பண்ணி அதில் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாருமே அவர் ஒரு போராளி அப்படின்றத அட்ரஸ் பண்ணுறாங்க. பட் சேகுவேரா அஃப்கோர்ஸ் ஒரு வெளிநாட்டு தலைவர் தான். அவரை இங்கே உள்ள மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவரை ஒரு கமர்ஷியலைஸ்ட் மெட்டீரியல், ஒரு பண்டமாக மாற்றிருச்சு இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் அவர் ஒரு போராளின்னு சொல்லி மக்கள் சொல்கிறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. அவரோட ஃபண்டமெண்டலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது சந்தோஷம் தான். ஆனால் அவர் முழுமையாக போய் அவங்க கிட்ட போய் சேரலை அப்படிங்கிற வருத்தம் தான் மேலோங்கி இருக்குது. யார் சேகுவேரா அப்படிங்கிறத விட இங்கே நம்ம சேகுவேராவை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ அர்ஜென்டினாவில் ரொசாரியோன்ற இடத்துல பிறந்து கியூபாவினுடைய விடுதலைக்காக போராடி கடைசி பொலிவியாவில் இறந்த ஒரு மனிதர் தான் சேகுவேரா. இதுக்கிடையில் பல ஜேர்னிஸ் இருக்குது. அவருடைய மோட்டார் சைக்கிள் ஜேர்னியாக இருக்கலாம், அவருடைய கொரில்லா வார் டாக்டிக்ஸாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஃபிடல் காஸ்ட்ரோ மீட் பண்ணதாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி அல்பர்டோ பாயோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் சேகுவேராவுக்கு மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸை கொடுக்குறாரு. அதே மாதிரி அவருடைய சின்ன பிள்ளையில அவருடைய உறவினர்கிட்ட இருந்து பெறப்பட்ட அந்த ஸ்பானிஷ் உள்நாட்டு போர் பற்றியான இன்புட்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அவர் ஒரு போராளியாக அவரோட சமூக மாற்றத்துக்கான ஒரு ஆளுமையாக மாற்றினதுக்கு முக்கியமான வழித்தடங்கள். இது எல்லாமே நீங்கள் நார்மல் விக்கிபீடியாலையும் ஊடகங்களையும் பார்த்தாலும் கிடைக்கக்கூடியதுதான். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் தேடி பார்க்கணும். உங்ககிட்ட வந்து சேர்ற விஷயங்கள் சேகுவேரா அடிப்படையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு டிஷர்ட்டில் பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கலாம், ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கலாம், அப்புறம் ஃபோட்டோஸில், டிபிஸில், வண்டி ஸ்டிக்கர்ஸில் இந்த மாதிரிலாம் ஒட்டிட்டு சுற்றுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு பாப் சிங்கர் போல, பாப் மார்லி மாதிரி சிங்கர் போல அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு ஒரு போராளி போல அப்படின்னு சொல்லி தோணும். சில கம்யூனிஸ்ட் கட்சி போஸ்டரில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இவர் உண்மையாகவே கம்யூனிஸ்ட் போல அப்படின்னு மேலோட்டமாக தான் தெரியுமே தவிர அவர் முழுமையாக போய் சேரல். பல தலைவர்களும் உள்நாட்டு தலைவர்களே பல பேர் போய் சேர முடியாத இடத்துல சேகுவேரா போயிருக்காரு அப்படின்னா அவரை ஒரு கமர்ஷியல் மெட்டீரியலாக இந்த சமூகம் மாற்றிருக்கு, முதலாளித்துவ சமூகம் மாற்றிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. உள்ளபடியே சேகுவேரா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த புக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. சேகுவேராவுடைய விடுதலையும் சோசியலிசம். ஸோ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் சேகுவேரா, இதை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேகுவேரா அப்படிங்கிறவர் மோட்டிவேஷனல் ஃபிகரான்னு கேட்டால் ஆமாம். ஏன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வாழ்க்கை கடைசி வரைக்கும் போராடி, ஒரு சாதாரணமான அவர் உட்காந்துட்டு இல்லை, கடைசி வரையும் போராடி அவருடைய படிப்பு காலகட்டங்களாக இருக்கலாம், அவரோட அட்வென்ச்சர்ஸான அந்த ட்ரிப் காலகட்டங்களாக இருக்கலாம், கொரில்லா வார் டைமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அரசு அமைச்சராக பதவியில் இருந்த போதும் சரி, அதுக்கு பின்னாடி இருந்த கொரில்லா வார் டாக்டிக்ஸாக இருக்கலாம், அதுக்கு பின்னாடி பல நாடுகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணங்களாக இருக்கலாம். இந்த இடங்கள் எல்லாமே அவர் இருமலும் தும்மலும் அந்த ஒரு ஆஸ்துமாவனால பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆன போதும் அவர் எங்கேயுமே தளரவே இல்லை. ஸோ ஒரு மோட்டிவேஷனல் ஃபிகரா அவர் இருக்காரான்னு கேட்டால் ஆமா இருக்காரு. அதே மாதிரி ஒரு ரெவல்யூஷனல் ஃபிகரா அவர் இருக்காரான்னு கேட்டால் எக்ஸ். உங்களுக்கு தெரியும், பொலிவியாவில், பெருவில், எக்வாடோரில் நடந்த உழைப்பு சுரண்டல் எல்லாத்தையுமே அவர் மோட்டார் சைக்கிள் டைரிஸ்ன்ற அவருடைய புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த படமும் கூட நீங்கள் பார்க்கலாம். தொழுநோயாளிகளுடைய முகாம்களில் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க அப்படின்ற அந்த பாகுபாடு, அது எல்லாத்தையுமே வந்து அவர் வாழ்க்கையில் கண்டுணர்ந்து அவர் தன்னை ஒரு மக்களுக்கான போராளி, அவர் கேள்வி கேட்கக்கூடிய நபரா அவர் இருந்திருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு மார்க்சிஸ்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதை குறித்தான் நம்ம இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவர் ஒரு மோட்டிவேஷனல் ஃபிகராக இருக்கும்போது மட்டும் இல்லை, இவர் ஒரு ரிபல் ஸ்டாராக இருக்கும்போது மட்டும் இல்லை, இவர் ஆக்சுவலாக ஒரு மார்க்சிஸ்டா பார்க்கும்போது தான் இவரை நம்ம முழுசாக புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
இவரு ராக்கஃபெல்லர் போன்ற முதலாளித்துவவாதிகளை காட்டி நம்ம கிட்ட இந்த முதலாளித்துவ சமூகம் நீ கடுமையா போராடுனா, உன்னுடைய சக்தியை மீறி நீ போராடுனா நீ வென்றிட முடியும்னு சொல்லுது. ஆனா அதுக்கு பின்னாடி பலருடைய தியாகங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னுதாரணம் காட்டுறாரு. ஸோ ஒரு மோட்டிவேஷனல் ஃபிகரா மட்டும் இருந்துட்டா போதாதுங்கிறதான் இவரோட ஸ்டாண்டுமே. அதே மாதிரி ஒரு ரிபல் ஸ்டாரா இருந்துட்டா மட்டும் போதுமா? அதாவது மக்களுடைய அநீதிகளுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த துணிச்சலும் வீரமும் முக்கியம்தான். ஆனா அது மட்டுமே இருந்துட்டா போதுமா? ஒரு தத்துவார்த்த பின்னணி படிப்பினை இல்லாம அதை நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறது. இந்த புத்தகம் ஒரு 3 கட்டுரைகளா விரிவடையுது. அந்த 3 கட்டுரைகள்ல ஒரு உரையும் இருக்கு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்ஜீரியால ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகளுடைய மாநாட்டுல பேசினது. உங்களுக்கு தெரியும் ஹோம்லேண்ட் ஆர் டெத் அப்படின்னு சொல்லி அவரு ஐநால பேசின ஸ்பீச் ரொம்ப ஃபேமஸ். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். Esa proclama es patria o muerte. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச் தான் இந்த ஸ்பீச்சும். இந்த ஸ்பீச்ல அவரு கம்ப்ளீட்டா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடுகள் எந்த அளவுக்கு வர்த்தக உறவுகளை மேற்கொள்ளணும், குறிப்பா சோசியலிச நாடுகள் பிற சோசியலிச நாடுகளோட அல்லது வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்புல இருக்கக்கூடிய நாடுகளோட, சிறிய சிறிய வளரும் நாடுகளோட எந்த மாதிரியான வர்த்தக உறவுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவா அதுல சொல்றாரு. ஒரு இடத்த நான் அதை சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முதலீடுகள் மட்டும் இந்த நாடுகளுக்கு போதாது. ஒரு முதலீடு அப்படிங்கிறது வெறும் முதலீடு கொண்டு வர்றது, உங்களுடைய தொழில் கருவிகளை கொண்டு வர்றது மட்டும் பத்தாது. அதை மீறி என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்நுட்ப அறிவு வேணும். அந்த தொழில்நுட்ப அறிவை கற்றுக் கொடுக்கணும். அந்த தொழில்நுட்ப அறிவை எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, மக்களுடைய அந்தந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரத்தை புரிஞ்சுகிட்டு, அவங்களுடைய உணர்வு நிலையிலிருந்து நீங்க அதை ட்ரீட் பண்ணணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு நீங்க வந்து பயிற்றுவிக்கணும். அப்படி பயிற்றுவித்து நீங்க வந்து முழுமையா அந்த தொழில் வளர்ச்சியும் உண்டு பண்ணணும். அவங்களுடைய வளர்ச்சியும் உண்டு பண்ணணும். இப்படித்தான் நம்ம கூட்டா வளரணும். இந்த மாதிரியான வளர்ச்சி வரும்போது தான் ஏகாதிபத்திய முகாமுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்த, நீண்ட நெடிய போராட்டத்த நம்மளால நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டுல எந்த மாநாடு? ஆசியா, ஆப்பிரிக்கா மாநாடு. உங்களுக்கு தெரியும். இந்த 2 இடத்துலயும் எவ்வளவு பெரிய காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்திய ஆதிக்கத்தினால நிரம்பியிருந்த கண்டங்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த நாடுகள ஒருங்கிணைச்சு நடந்த அந்த மாநாட்டுல அவரு பேசுறாரு அல்ஜீரியால. ரொம்ப முக்கியமான ஸ்பீச். இது அந்த இதுல இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னொரு விஷயம், சோசலிசமும் கியூபாவின் மனிதனும் அப்படின்ற கட்டுரை. இதுல அவர் நிறைய விஷயம் பேசுறாரு. குறிப்பா சொல்லணும்னா, ஒரே ஒரு லைன் தான். இங்க இருக்க கேபிட்டலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க? சோசலிஸ்டுகள் உங்களுடைய அதாவது தனி மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட எக்ஸ்ட்ரீமா போய் தனி மனிதர்களை கொலை செய்வார்கள் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே சோசலிஸ்டுகள் அப்படி கிடையாதுங்கிறத இதுல ரொம்ப சூப்பரா தெளிவா சொல்றாரு இந்த ஆர்டிகல்ல. இந்த தனி மனிதர்களை முதலாளித்துவம் என்னவா மாத்தி வச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த முதலாளித்துவ சமூகம் ஒரு தனி மனிதரை ஒரு மதிப்பா தான் கருதுது. அந்த மதிப்பு இல்லாட்டினா அவரை ஒரு கச்சை பொருளா தூக்கி எறிஞ்சிருது. சாறு உறிஞ்சி வெறும் கச்சை பொருளா அவரை தூக்கி வெளியே எறிஞ்சிருது. எப்படி அப்படின்னா, நான் ஒரு மனுஷன். இந்த மனுஷன் என்ன பண்ணணும்னா, உயிர் வாழணும் அப்படின்னா சாப்பாட்டுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை நான் எப்படி வாங்க முடியும்? உழைக்கணும். உழைச்சா தான் எனக்கு சம்பளம் வரும். அந்த சம்பளத்துல தான் நான் வாங்க முடியும். இதுதான் டைரக்ட் வே. ஓகேங்களா? இப்ப நான் உழைக்கணும் அப்படின்ற இடத்த என்ன பண்றேன்னா, ஒரு பொருளை உருவாக்குறேன் அல்லது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன். இதுல நான் என்ன பண்றேன்னா, மதிப்பு கொடுக்குறேன். ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறேன் அல்லது ஒருத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்றது மூலமா அந்த நேரத்தையும் அந்த மதிப்பையும் அவங்களுக்கு நான் கூட்டி தர்றேன். இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மதிப்பு கூட்டல் நடக்குது. இந்த மதிப்பை தான் ஒரு பொருள், என்னுடைய உழைப்பு ஒரு பொருளா மாறி இருக்கு. இந்த பொருளை இன்னொருத்தவங்க வந்து பரிவர்த்தனை பண்ணி வாங்கிக்கிறாங்க சந்தையில போய். அப்ப அந்த மதிப்புக்கு விலை கொடுத்து வாங்குறாங்க. ஓகேங்களா? இப்ப நான் அந்த மதிப்பை செலுத்தாம இருந்தேன்னா, என்னுடைய உழைப்பை செலுத்தாம இருந்தேன்னா, எனக்கு இங்க மரியாதை இல்லை. நான் 0. சிம்பிளா சொல்லணும்னா, வேலை பார்க்காம இருந்தோம்னா நம்ம 0. அப்படி வேலை பார்த்தாலுமே நீங்க ஒரு சொபிஸ்டிகேட்டான லைஃபை வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையான மக்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கல. ஏன்னா கடன் இல்லாம இங்க யாருமே இல்ல. கடன் வாங்கி தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப என்னுடைய உழைப்பு, என்னுடைய மதிப்பெல்லாம் கொடுத்த போதும் கூட நான் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு, என்னோட அன்றாட தேவைகளுக்கு, என்னுடைய குடும்ப தேவைகளுக்கு தேவையான பொருளீட்ட முடியவில்லை, அந்த சூழல் ஏற்படவில்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அதுதான் முதலாளித்துவம் பண்ணி வச்சிருக்க விஷயம். என்ன ஒரு சலிப்பூட்டக்கூடிய வேலையில தான் என் தள்ளி இருக்கு. இப்படி தள்ளுலனால நான் ஒரு தனி மனிதனா என்னுடைய உணர்வுகள் எப்படியா இருக்குன்னா, ரொம்ப அந்நியப்பட்ட இந்த மனித சமூகத்துல இருந்து, மனித உணர்வுகள் இருந்து அந்நியப்பட்ட ஒரு உணர்வா தான் இருக்கு. இப்போ கலையிலையோ, ஸ்போர்ட்ஸ்லயோ அல்லது வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான பிடித்த ஒரு விஷயம் செய்யறதுக்கோ, அந்த மாதிரியான ஒரு நேரத்தை ஒதுக்குவதற்கு நேரமே இல்ல எனக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க போய் மக்கள் கிட்ட பொதுவான ஒரு அரசியல் கேள்வி கேளுங்களேன். அதுல அவங்க சொல்லக்கூடிய மெஜாரிட்டியான பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? ஓட்டு போட்டிருக்கோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த அரசியல் பத்தி எதுவும் நம்மளுக்கு அவ்வளவா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. தெரிஞ்சுக்கிறதும் இல்ல. அப்படியே நாட்டு நடப்போட போறதோட சரி. அத பத்தி கவனிக்கிறதுக்குலாம் எங்க நேரம் இருக்கு ப்ரோ. நமக்கு வேலையில உள்ள பிரஷரு இதுவே அப்படியே கொண்டு போறாங்க. அரசியல பத்தி பெருசா பேசுறதுக்கோ, செய்றதுக்கோ இது உண்டான டைமும் இல்ல. அதுவும் இல்ல. இது இல்ல. எனக்கு இதெல்லாம் பார்க்க நேரமே இல்ல சார். வேலை இருக்கு.
வேலையே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசியல் கேள்வி மட்டும் இல்ல, மற்ற கேள்விகள் கூட கேட்டு பாருங்க. நார்மலா போயிட்டு இன்னைக்கு பிஸியா உங்க சிட்டில பிஸியா இருக்கக்கூடிய ஒரு சீட்ல போயிட்டு கேளுங்க. அவங்களுக்கு நிக்கவே நேரம் இருக்காது. உங்கள்ட்ட அந்த பேசி பதில் சொல்ற கூட நேரம் இருக்காது, ஓடிட்டு தான் இருப்பாங்க. அப்படி உள்ள சூழலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சூழல்ல தனி மனிதர்களை முதலாளித்துவம் வெறும் சந்தை பொருட்களா தான் பார்க்குதே தவிர, ஒரு மனிதரா அவருடைய உணர்வுகளுக்கோ, அவருடைய ஆத்மார்த்தமான விஷயங்களுக்கோ மதிப்பளிக்கல. அப்போ சோசியலிசம் வந்துட்டா நீங்க வேலையே பண்ணாம சும்மா இருந்திருக்கலாமா? அப்படின்னு சொல்லி சொல்ல வரீங்களா? அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சோசியலிசத்துக்கு முன்னாடி பல கட்டங்கள் இருக்கு. முதலாளித்துவம் காலகட்டங்கள்ல புரட்சி ஏற்படுது, அல்லது ஒரு அரை முதலாளித்துவ காலகட்டத்துல புரட்சி ஏற்படுது. அந்த புரட்சியின் பின்னாடி சோசியலிசம் வருவதற்கு முன்னே இங்கே முதலாளித்துவ உற்பத்தியை இன்னும் வளர்த்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஸோ மார்க்சிஸ்டுகள் எங்கேயுமே வந்து புரட்சி வந்த அடுத்த நாளே சோசியலிசம் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? இதைத்தான் பலரும் முழுசா தெரியாம வந்து விமர்சிக்கிறேன்ற பேர்ல ஜோக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது சீனால பாத்தீங்களா சோசியலிசம் சொன்னா முதலாளித்துவம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க என்னமோ கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி சொல்றீங்க. சீனால முதலாளித்துவம் தான் நடக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், சீனாவுக்கும் தெரியும். ஆனா அந்த முதலாளித்துவம் அங்க இருக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய கண்ட்ரோல் நடக்குது. இங்க மாதிரி அம்பானி அதானிகளுடைய கண்ட்ரோல்ல அரசாங்கம் நடக்கல. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை கண்ட்ரோல் பண்ணி, அந்த முதலாளித்துவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சமூகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு படிநிலை, ஒரு கட்டம் தான் இது. முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பொதுவுடைமை சமூகமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அடிமை சமூகமா இருக்கும், ஆண்டான் அடிமை சமூகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிலப்பரத்துவ சமூகமா இருக்கு. அதுக்கடுத்து வந்து முதலாளித்துவ சமூகமா இருக்கு. அதுக்கப்புறம் சோசியலிச சமூகம் அப்படின்ற ஒரு சமூக படிநிலை. உங்களுக்கு புரிதலுக்காக ரொம்ப போஸ்ட் பண்ணி இதை நான் சொல்றேன். இது ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்போ அமெரிக்கால பார்த்தோம்னா நிலப்பிரபுத்துவ காலகட்டங்கிறது பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ ஒரு பொதுவான ஒரு புரிதலுக்காக இந்த 6 கட்டங்களை நான் சொல்றேன்னு வைங்களேன். அப்படி பார்க்கும்போது முதலாளித்துவ காலகட்டத்தில் நடக்கக்கூடிய புரட்சி, தொழிலாளர் வர்க்கத்தினுடைய புரட்சியின் மூலமா அதுக்கடுத்து என்ன நடக்கும்? மக்கள் கிட்ட உழைப்பை பெறுவாங்க. மக்கள் கிட்ட இருந்து பெறக்கூடிய உழைப்பு என்பது சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும். சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படலை அப்படின்னா அந்த சோசியலிஸ்ட் அரசாங்கமாக இருந்தாலும் மக்கள் தூக்கி எறிஞ்சிட போறாங்க. அதுவும் நம்ம வரலாற்றுல பார்த்துருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே என்ன அப்படின்னா, நீங்க ஒரு உண்மையான சோசியலிசத்தை நோக்கி நகர்றதுக்கு இந்த கட்டங்கள்லாம் தாண்டி ஆகும். இதுக்கான திட்டங்கள் உங்களுக்கு இருக்கணும். இதுக்கான சரியான செயல்பாடுகள், செயல் திட்டங்களும் நீங்க வகுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆக சோசியலிசம் வந்துட்டா உடனே உங்களை சோம்பேறியெல்லாம் ஆக்கிறாது, அல்லது புரட்சி நடந்து முடிஞ்சோடனே உங்களை சோம்பேறியெல்லாம் ஆக்கிறாது. சேகுவராவும் இங்க வந்து முதலாளித்துவம் மட்டும்தான் அவங்ககிட்ட உழைப்பை கேட்கும், சோசியலிசம் உழைப்பை கேட்காதுன்னு எங்கேயுமே சொல்லலை. இதுக்கடுத்து இதே மாதிரி ஒரு நிறைய விஷயத்த பேசுறாரு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னோம்னா தனிநபர் வாதம். இன்னைக்கு முழுக்க முழுக்க இண்டிவிஜுவலிசம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில உங்களுக்கு தெரியும், நான் பேசுறதான் கரெக்ட், என்னோட உண்மைதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்படி இல்லைன்றதை அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து மாற்றம் என்பது தன்னால நிகழ்றாரு. ஓகேவா? குறிப்பா சேகுவரை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பாட்டாளி வர்க்க சர்வதேசியத்தை கட்டி அமைக்கிறதுக்காக ஒரு அமைச்சர் பதவியை துறந்துட்டு அவரு காங்கோ, பொலிவியா இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்க புரட்சிகர குழுக்கள், போராட்ட குழுக்களை ஒன்றிணைச்சு போராடினார். ஸோ ஹீஸ் ட்ரைங் சம்திங். இவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்தார். ஓகேங்களா? என்ன ட்ரை பண்ணாருன்னா, இங்க இருக்கக்கூடிய விடுதலை என்பது பாட்டாளி வர்க்கத்துக்கான விடுதலை என்பது சர்வதேசிய விடுதலையாக மாற்றப்படணும்ன்றக்காக அவர் ட்ரை பண்ணார். ஆனா அதே லைனை கொஞ்சம் மாத்தி எழுதுனீங்கன்னா அது வேற மாதிரி போகும். எப்படி அப்படின்னா, ஒட்டுமொத்தமா முதலாளித்துவம் வளர்ச்சி அடையட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுவே சோசியலிசத்தை நோக்கி நகரும். அப்போ ஒரு நாட்டில் நடந்தா பத்தாது, எல்லா நாட்டிலையும் முதலாளித்துவம் வளரணும், அது வரையும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ற இடமா இருக்காரு. அல்லது சும்மா விமர்சனம் மட்டும் பண்ணிட்டு இருங்க, பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்ற இடமா அவர் இல்லை. ஓகேங்களா? செயல்ல வந்து அவர் இறங்கினாரு, கள செயல்பாடுகள்ல அவர் இறங்கினாரு. அவர் ஒரு கள வீரராக தான் இருந்தார். ஸோ அவர் இன்னும் தெளிவாகவே இதுல சொல்றாரு, பொருளியல் மாற்றம் என்பது தானாகவே நடந்துராது. குறிப்பா முதலாளித்துவத்தினுடைய அடிப்படையில் நடந்துராது. நீங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கிற நேரத்துல, அதுவே பன்னிரு நினைக்கிற நேரத்துல அது மக்களுடைய உணர்வு மட்டத்தையே ஒட்டுமொத்தமா மாத்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களால வேலை செய்யறதுக்கான அந்த இடமே இருக்காது அப்படின்றத அவர் சொல்றாரு. ரொம்ப சிக்கலான ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்குவீங்கன்னு சொல்றாரு. இந்த பொருளியல் மாற்றம் அப்படிங்கிறது அதோட மட்டும் நின்றாம மக்களுடைய உள்ளுணர்வுலையும் மாற்றம் கொண்டு வரணும், அதுக்கும் வேலை செஞ்சாகணும் அப்படின்றத இங்க ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஓகேவா? ஸோ நீங்க சும்மாவே இருக்க முடியாது. இங்க ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டியை நோக்கி நகர்றதுக்காக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், புரட்சியாளர்கள் எல்லாருமே தொடர்ந்து எல்லா தளங்கள்லையுமே வேலை செய்யணும். உணர்வு மட்டத்திலையும் வேலை செய்யணும், பொருளியல் மட்டத்திலையும் வேலை செய்யணும். அதன் மூலமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமா தான் ஒட்டுமொத்த மானுட விடுதலை சாத்தியமடையும் அப்படின்றத அவர் சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ ஒரு வெறும் போராளியா துப்பாக்கி தூக்கிட்டு தெரிஞ்ச ஒரு நபரா மட்டுமே பார்க்க முடியுமா சேகுவராவை? இல்லாட்டி ஒரு அட்வென்ச்சரிஸ்டா மட்டுமே பார்க்க முடியுமா சேகுவராவை? இல்லாட்டி ஒரு அமைச்சரா மட்டும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அவர் அது மட்டுமே இல்லை, ஒரு பக்காவான மார்க்சிஸ்ட். இந்த புரிதல் இருக்கிறதுனாலதான் அவர் ஒன்னு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவர் கடைசி வரையும் போராடிட்டே இருந்தார். அவர் மக்களுக்காக என்னைக்குமே உழைக்கிறதுக்கு தயங்கினதே இல்லை. ஆனா இன்னைக்கு அதே மக்கள் கியூபாவினுடைய குரல் வலைய அமெரிக்கா நெருக்குது.
தொடர்ந்து அதன் மேலே புகுத்தப்பட்ட பொருளாதார தடைகள் நீங்க எடுத்து பாருங்க. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல அந்த வாக்கெடுப்பு நடத்துவாங்க வருஷம் வருஷம். பாத்தீங்கன்னா ஒண்ணுல கூட வந்து அமெரிக்கா அந்த பொருளாதார தடையை நீக்குவோம், எம்பார்கோவை நீக்குவோம்னு சொல்லி வாக்களிச்சதே இல்லைங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க ஏன் அந்த தடையை நீக்க மாட்டீங்க? உங்களுக்கு தான் சோசியலிசம் தான் வளரலைங்கிறீங்கல்ல, அது வளராதுங்கிறீங்கல்ல, அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறீங்களா, ஃபெயிலியருங்கிறீங்கல்ல, விடுங்க. எதுக்கு தடுக்குறீங்க? எதுக்கு பொருளாதார தடை போடுறீங்க? போடாதீங்க. அப்படி உங்களை அச்சுறுத்தக்கூடிய பெரிய நாடாவா கியூபா இருக்கு? உங்க காலுக்கு அடியில இருக்கிற குட்டி நாடு தானே. ஏன் பயப்படுறீங்க? அப்போ நமக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த நாடு கீழேயே இருக்கணும். சோசியலிசம் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு மேல வளர்ந்துடக்கூடாது. அப்படி வளர்ந்துட்டா அது நமக்கே அச்சுறுத்தலா வந்துரும். நம்மளுடைய முதலாளித்துவ கொள்கைகளுக்கு அச்சுறுத்தலா வந்துரும். நம்ம நாடும் சோசியலிச நாடா மாறிடும். இப்படி மாறுறதுக்கான வழிகள் இங்க இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுரும் அப்படின்ற பயம், அப்படின்ற அந்த எண்ணம் தான் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்குது. ஸோ இன்னைக்கு கியூபாவின் மேல நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராகவும் நம்ம அணிதிரள வேண்டியது இருக்கு. இத சேகுவேராவும் சொல்றாரு. ஒரு பாட்டாளி வர்க்க சர்வதேசியத்தினுடைய அடிப்படை கடமை என்ன தெரியுமா? தனக்கு என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் பாக்குறது இல்ல. தன்னை சுத்தி என்ன நடக்குது, மற்றவர்களுக்கு என்ன நடக்குதுன்றதையும் பார்க்கணுங்கிறதான். அத இவரை விட வேற யாரும் சொல்ல முடியாது. அர்ஜென்டினால ஒரு நாட்டுல பிறந்துட்டு கியூபாவினுடைய நாட்டுக்காக போராடி புரட்சி செஞ்சு அங்க விடுதலை வாங்கி கொடுத்து பொலிவியா நாட்டுல போய் இறந்தாரு. இதை சொல்றதுக்கு இவரோட வேற பர்ஃபெக்டான பர்சன் யாரும் இருக்க மாட்டாங்க. அஸ் அ மார்க்சிஸ்டாவும் அதை அவரு தர்க்கபூர்வமாகவும் ரொம்ப தெளிவாகவும் வைக்கிறாரு. என்னை பொறுத்தளவு மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு இந்த மார்க்சிஸ்ட் பிலாசபிக்கு ஒரு ஃபவுண்டரா ஒரு முக்கியமான அடித்தளம் இட்டாங்களோ அதே அளவுக்கு முக்கியமா அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின இடத்துல நான் லெனினை எப்பயுமே மதிப்பிட செய்றேன். அதே மாதிரி இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் விட்டுருந்தா இவர் தான் அடுத்த லெனின் நான் சொல்லுவேன். இவர் உயிரோட இருந்திருந்தாலோ இல்லை இவர் நினைச்சிருந்தா நடத்தியிருந்தாலோ ஒரு பாட்டாளி வர்க்க சர்வதேசியத்தை இவரால் கட்ட முடிஞ்சிருந்தாலோ இவர் தான் அடுத்த லெனினா இருந்திருப்பாரு. பட் ஆனால் சம்ஹோ இவர் ட்ரை பண்ண அந்த ட்ரையே வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயரா எடுத்துக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே இதை புரிஞ்சுக்கணும். வெறும் ரசிகர் மோகம், தனிநபர் மோகம், தனிநபரனுடைய துதி இது எல்லாத்தையுமே இவர் வந்து இந்த புத்தகத்துல ரொம்ப ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்காரு. இது எல்லாமே இந்த புத்தகத்துல இவர் விமர்சிச்சுதான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு தீர்வை என்ன சொல்லணும் அப்படிங்கிறதையும் இவர் சொல்றாரு. ஆகவே சேகுவேரா ஒட்டுமொத்த இளைஞர்களையுமே இந்த புக் சேகுவேராவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த புக்கினுடைய ரைட்டிங்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் சேகுவேராவினுடைய பல ரைட்டிங்ஸ், பல சொற்பொழிவுகள் இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நம்ம நுட்பமா இன்னும் நம்ம ரொம்ப தெளிவா வைக்கலாம். ஆக்சுவலா அந்த புக்கை நாங்க ரீட் கூட பண்ணோம். தமிழ் மார்க்ஸினுடைய கிளப் ஹவுஸ் செக்ஷன்ல நாங்க ரீட் பண்ணோம். அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்து சில தோழர்கள் வந்து படிச்சாங்க கூட இருந்து ஒரு குரூப் ஸ்டடி தான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் நாங்கள் ரீட் பண்ணுவோம். தொடர்ச்சி தமிழ் மார்க்ஸில் நிறைய மார்க்சிஸ்ட் விஷயங்கள்லாம் பேசுவோம். இடையில கொஞ்சம் சின்ன கேப் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ தொடர்ந்து பங்கேற்க இருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு அளிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சொல்லுங்க. நான் தப்பா சொல்லியிருந்தா இல்லாட்டி இன்னும் விளக்கம் தேவைப்பட்டா சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு நாங்கள் திருத்திக்க விரும்புகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.